Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சி.கே. மதிவாணன் விஜயனுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவருக்கு வச்சிருக்கிற குற்றச்சாட்டு என்பது அது தேர்தல் காலத்திலே பேசப்பட்ட ஒன்று தான். முன்னாடியே சொன்னது தான். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் அது தெரியாமலா தேர்தல் அறிக்கையை தயாரித்தாங்க, வாக்குறுதிகள் கொடுத்தாங்கிறது ஒன்று. மற்ற இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரானது ஏற்கனவே ஒரு இருக்கிற அந்த அமைப்பு தான் கூடுதலாக சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முதல் நாளிலே திமுக திகவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எடுத்த எடுப்பிலே எதிர்ப்போடு மலர் பாதைக்கு பதிலாக முள் கிரீடத்து அழுத்தத்துக்கு ஆளாகிறாரா விஜய்? இன்னைக்கு அதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிக பண்பாடான ஒரு நாகரிக அரசியலை விஜய் முன்வைத்திருக்கிறார். அவரை நாங்கள் பாராட்டுகிறோம் சொல்லியிருக்காங்க. நீங்க நேத்து சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு சொன்னதை நான் சொல்றேன். அதனாலங்க அவர் புதுசு, அரசியலுக்கு புதுசு, வரலாறு படைச்சிருக்கார். நம்ம ஒத்துக்கணும். ஒரு ஆள் கட்சியை தொடங்கி 2.5 வருஷத்துல 2 தேர்தல்ல நின்று சட்டமன்றத்துல நுழையும் போதே முதல்வரா நுழைஞ்சிருக்காரு. இது மாதிரி வரலாற்றுல யாருமே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவோடு அவர் வந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? அவரால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் முள்படுக்கையும் இல்லை, அதாவது முள் பாதையும் இல்லை, முள் கிரீடமும் இல்லை. அவர் அவருடைய குணாம்சம், அவருடைய பண்பாடு காரணமா எல்லாத்தையும் சரியாக்குவார். பாருங்க, இன்னைக்கு சபாநாயகர் தேர்தல்ல ஜேசிடி பிரபாகரனை தவிர வேற யாருமே மனு கொடுக்கல. சோ அவர் ஏகமனதான் நாளைக்கு அவர் இதாக போறாரு, சபாநாயகரா தேர்வாக போறாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மத்தியானம் மூத்த தலைவர்கள் அனைவரையும் போய் பார்த்துட்டு சீமான் உள்பட எந்த சீமான் நீங்க இந்த பக்கம் வாங்க இல்ல அந்த பக்கம் வாங்க, இல்லைன்னா நான் நடுவுல இருந்தா லாரியில அடிச்சு சாவங்க அப்படின்னு சாபம் போட்ட சீமானையும் கூட அவர் வீட்டுல போய் பேசியிருக்காரு. மதிமுக தலைவர் வைகோவை பார்த்து இருக்காரு. அதனால அவர் ஒரு பண்பட்ட மனிதருங்க, சின்சியரான ஆளுங்க. அவர் உள்ள ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வெளியே மாதிரி பேசுற ஆளு. அதனால அவரால் இந்த தனிப்பெரும்பான்மை இல்லாதது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான், யாராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சிக்கும். ஆனா அவருடைய நிதானம், அவருடைய பண்பாடு, நாகரிகமான அணுகுமுறை, இந்த பகைமை இல்லாம எல்லார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி எல்லோருடைய கான்சென்சஸ் கொண்டு இந்த அரசை மிக சிரமம் இல்லாமல் நடத்தி முடிப்பார் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்க கேட்ட கேள்வி நிறைய கேட்டீங்க, அதனால நான் 1-2க்காவது பதில் சொன்னோம். இப்ப இந்த வந்தே மாதரம் பெரிய விஷயமா நேத்து பூரா ஓடிட்டு இருந்தது. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவையும் அவர்களை ஆதரிக்கிறவர்களையும், இப்ப 2021ல மு.க. ஸ்டாலின் முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்றார அந்த விழாவுல அதுல என்ன படம் ஃபர்ஸ்ட் எது போட்டாங்க? நேஷனல் ஆந்தம் தான் முதல்ல பாடப்பட்டது, ஜனகணமன. அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து. அப்ப 2வது ஏன் பாடுறீங்க? முதல்ல பாடணும் அப்படின்னு யாருமே பேசலையே. அதை விடுங்க. அடுத்தது இப்ப இந்த அர்லேக்கர் ஜாயின் பண்ணார் இல்லையா, கவர்னரா பொறுப்பெடுத்தார் இல்லையா, அந்த நிகழ்ச்சியில கூட இந்த பாடல்கள் இந்த வரிசையில தான் பாடப்பட்டது. ஒருத்தரும் வாயை திறக்கலையா. அப்போ முதல்வரா இவர் உட்கார்ந்துட்டு தானே இருந்தாரு. அதனாலங்க இந்த வந்தே மாதரம் என்பது புதுசா சொருகி இருக்காங்க பிஜேபி அரசாங்கம். இப்பதான் அதுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்து இதுக்கு நேஷனல் ஆந்தத்துக்கு உள்ள மதிப்பு கொடுக்கணும். இது நேஷனல் சாங். கவர்னர், ஜனாதிபதி இவங்க எல்லாம் கலந்துக்கிற அந்த மீட்டிங்ஸ்ல, அந்த நிகழ்ச்சிகள்ல இந்த வரிசையில பாடல்கள் இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. 2வது, நேற்று நடந்த நிகழ்ச்சி கவர்னர் மாளிகையில புரோட்டம் ஸ்பீக்கருக்கு கவர்னர் ஆபீஸ் நடத்தின நிகழ்ச்சி. கவர்னர் மாளிகையில நேரு ஸ்டேடியம். ஆமா, இல்ல பதவியேற்பு விழா நேரு ஸ்டேடியத்துல, அதுவும் கவர்னர் ஆபீஸ் கவர்னர் ஆட்கள் தான் நடத்தினாங்க. இவர் பதவியை எடுத்துக்கலையங்க. அந்த பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகுதானே இவர் பதவியை எடுத்துக்கிறாரு. கவர்னர் ஆபீஸ்ல நடந்தது மத்தியானம். புரோட்டம் ஸ்பீக்கரா அப்ப அவங்களுக்கு உறுதி செய்து கொடுத்தாரு. தட் வாஸ் ஆல்சோ ஆர்கனைஸ். 2 நிகழ்ச்சியில இந்த வந்தே பாரதம் இருந்ததுக்கு விஜயோ இந்த அரசோ எப்படி நல்ல வேலையா உடனடியா ஆதவ் அர்ஜுனா தலையிட்டு நாங்க இத தவிர்ப்போம், இது சரியில்லை நாங்க சொன்னோம். ஆனா ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து இனிமேல் இருக்கும்னு சொல்லிட்டாரு. சோ நான் இஷ்யூஸ கிளப்பிட்டு
உங்க ஆட்சி காலத்துல இதெல்லாம் இருக்கும்போது வாயை மூடிட்டு இருந்துட்டு சரி. விஜய்க்கு முதல் நாளே இந்த ஸ்டாலின் தான் சொன்னாரு 6 மாசம் நாங்க டைம் கொடுப்போம்னு. முதல் நாளே ஆரம்பிச்சுட்டாங்க கதறதுக்கு. சரி, இந்த நிதிநிலை அறிக்கை வெள்ளை அறிக்கை வந்து அவரு, நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாலின் அவர்கள் இப்ப என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் பயமுறுத்தாதீங்க, தவறான தகவலை தராதீங்க, அப்படிலாம் எம்டியா இல்ல, அதாவது கஜானா வந்து நல்லாதான் இருக்கு, மனம் இருந்தா போதும், நிர்வாக திறமை இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இத முதலா இது மாதிரி ஜெயலலிதா ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு போய் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்ப அவர் சொல்றதுதான் இது, கஜானா காலி அப்படின்னு சொன்னாரு. அதாவது திமுக ஆட்கள் சொன்னா அது பிரச்சனை இல்ல, வேற யாராவது சொன்னாங்கன்னா அது பஞ்சமா பாதகம் பேசுறது இருக்கு பாருங்க. கருணாநிதி அப்ப சொன்னார, அதனால இவர் வந்து ஒரு ரைமிங்காக சொல்லி இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். இவர் வந்து அங்க போய் பார்த்தாதான் தெரியும். ஆனா எல்லாருக்கும், நமக்கு உட்பட எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல 100 ரூபாய் வருமானம் வருதுன்னா 20 ரூபாய்க்கு மேல வட்டிக்கு செலவு பண்றோம். நமக்கு மேல ஒரே ஒரு மாநிலம் தான் இருக்கு, கேரளா. அதுவும் சில பைசா தான் வித்தியாசம். அவங்க 20 ரூபாய் 50 பைசா, நம்ம 20 ரூபாய் 30 பைசா நினைக்கிறேன். ஆக இவ்வளவு வட்டி கட்டுற நாம, கடன் வந்து எங்களுக்கு இருக்குதுங்க, வாங்குற வசதி இருக்குங்க, அனுமதிச்சிருக்கிறாங்கன்னா, நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, திமுக ஆட்சி கிட்ட 47ல இருந்து 21 வரைக்கும் 4.5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்காங்க. கருணாநிதி சர்க்கார், காமராஜ் சர்க்கார், அண்ணா சர்க்கார், எம்ஜிஆர் சர்க்கார், எடப்பாடி சர்க்கார்லாம். ஆனா நீங்க இந்த 5 வருஷத்துலயே எப்படிங்க அதற்கு இணையாக 4.5 லட்சம் கோடி வாங்கி இப்ப 9 லட்சம் கோடி ஆக்கி வச்சிருக்கீங்க? 10 லட்சம் கோடி இல்ல, 9 லட்சம் 40,000 ஏதோ இருக்கு. ஆனால் இதுக்கு காரணம் சொல்லணும் இல்ல, ஏன் இவ்வளவு கடன் வாங்குனீங்க? உங்களுக்கு அலோவ் பண்றாங்க, உங்களுக்கு வாங்குற தகுதி இருக்குதுன்னா எவ்வளவு வேணா வாங்கிடுவீங்களா? ஃப்ரீயாவா கொடுக்குறான்? இப்ப வட்டி கட்டணும் இல்ல, நான் தான் ஏற்கனவே ஒரு ஸ்டாட்டிஸ்ட். அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அவர் இருக்கிற வரைக்கும் அது வந்து கஷ்டமா இருந்தது. என்ன பாட்டு பாடினார்? பஞ்ச பாட்டு பாடினாரு. அரசு ஊழியர்கள் கோரிக்கை வச்சா, பகுதி நேர ஆசிரியர் நிரந்தரம் பண்ணணும்னு கோரிக்கை வச்சா, அதே போல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்ன கோரிக்கை வச்சா, நிதிநிலை சரியில்லை, நமக்கு ஓர வஞ்சனை பண்ணுது, இங்க நம்ம கிட்ட சிக்கலா இருக்கு, இப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க வீட்டுக்கு போனவன்னா உடனே இப்ப வந்து கஜானா நிரம்பி வழிஞ்சிடுச்சா? என்ன சொல்றாரு? எதுக்காக கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவர் இருந்தப்ப ஒன்று, அவர் எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஒன்றா சொல்றாரு, மாத்தி பேசுறாங்க. நம்ம தொடர்ந்து பேச, முதலமைச்சர் நேற்று குறிப்பிட்ட சொன்னது, அந்த கடன் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், அது ஒன்று இப்போ சொல்ல வேண்டிய புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதில்லை, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் சொன்ன திட்டங்களுக்கு 12 லட்சம் கோடி தேவைப்படுதுங்கிற பார்வை ஒன்று. இன்னொன்று, இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துக்கிற விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சிக்கு அல்லது தாவேக்காவுக்கு எதிராக 60% பேர் வாக்களிச்சிருக்காங்க, அதை உணர்ந்து நீங்கள் ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறாரு. அப்போ முத நாள்லே நெருக்கடியோ அல்லது எதிர்ப்போடு தான் ஆட்சி தொடங்குதா? அதாவது உங்க ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க நேத்து சொன்னதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன சொன்னார்? டெல்லியில வந்து திருமாவளவன் இன்னைக்கு என்ன சொல்லி இருக்காருன்னா, நாங்க வந்து இந்தியா கூட்டணியில நாங்க வந்து காங்கிரஸ் தாவேகா இருக்காங்க, திமுக வெளியேற்றிட்டாங்க, நாங்க வந்து இந்தியா கூட்டணியில தான் இருக்க போறோம், அதை பத்தி முடிவெடுக்க போறோம், அதே போல எங்களுக்கு வந்து அதிகாரத்துல வந்து சேருங்கன்னு சொல்லி விஜய் அறைகோல் கொடுத்திருக்காரு, அதையும் நாங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பேசுறதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க. ஓகே, பழைய கதை. அது இந்தியா கூட்டணி தேசிய அளவிலான, நான் தமிழ்நாட்டுல தானே, சென்னையில தான் உட்கார்ந்துருக்கேன், தமிழ்நாட்டை பத்தியான பேச முடியும், இந்த ஆட்சியை பத்தியான அவர் சொல்லியிருக்காரு, அதான என் கேள்வியா இருக்கணும். ஓகே, இன்னைக்கு அத பத்தியே வேற மாதிரி சொல்லி இருக்காரு, நான் சொன்னேன். ஓகே, அதாவதுங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு தொங்கு சட்டசபை தான் வந்திருக்குது, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, 2 துருவ அரசியல் வந்து முடிவுக்கு வந்து இருக்கிறது. அப்ப இது வந்து நிச்சயமாக வந்து இந்த சதவீத கணக்கெல்லாம் போட்டு பார்க்கட்டும் எல்லாரும். அது சில பேர் தோத்தவங்க எல்லாம் இப்படிதான் சதவீதம் தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தி ஸ்பிரிட் ஆஃப் த வெர்டிக்ட் என்ன, எதுக்காக முதலமைச்சரா இருந்தவரு எதிர்கட்சி தலைவரா கூட ஆக முடியாம, எம்எல்ஏ ஆக முடியாம தோத்து போனாரு? ஏன் 14 அமைச்சர்கள் தோத்து போனாங்க? ஏன் 30 வருஷம் ஆட்சி பண்ண அண்ணா திமுக 3வது இடத்துல 100க்கு மேற்பட்ட தொகுதிகள்ல வருது?
ஏராளமான தொகுதிகள்ல டெபாசிட் இழக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாமா? அதாவதுங்க, மக்கள் என்ன தீர்ப்பை அவங்க கொடுத்திருக்காங்க. இப்ப இன்னொரு 12 தொகுதியில தாவேகா சொற்ப வாக்குகள்ல தோத்து இருக்குங்க. அதெல்லாம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்க இருந்திருந்தாங்கன்னா தனியா மெஜாரிட்டி வந்திருப்பாங்க. போட்டியிட்ட முதல் தேர்தல்ல 35% ஓட்டை வாங்கியிருக்காங்க. என்ன சொன்னாங்க எல்லாரும் தேர்தலுக்கு முன்னால? திருமாவளவன் உட்பட ஜெயிப்பாருன்னு சொன்னாங்களா? எத்தனை பெர்சன்டேஜ்? சிங்கிள் டிஜிட் சொல்ல. நம்ம இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நம்ம டிவி சோமு, நானும் அவரும் ஒரே டிபேட்ல 2% மேல விஜய்க்கு வராதுன்னு சேலஞ்ச் பண்ணாரு. இன்னைக்கு அவர் இந்த டிபேட்ல இருக்காரு. பின்னால 35% ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் நான் மாதிரி பேசுறேன். ஏன்னா எந்த தரவுமே இல்லாம 40% வாங்குவாரு போய் சொல்றீங்கல்ல, அது ஜனநாயகத்துக்கு விரோதம். அதுக்காக தான் 40% நெருங்கிட்டாங்கல்ல, தனிப்பெருங்கட்சியா வந்துட்டாங்கல்ல. நீங்க சொன்னதுக்கு மாறுபட்ட முடிவு பாத்தீங்கன்னா 5000 கூட வந்து 40% நெருக்கமானதுதான். ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக நான் சொன்னேன். 70 லட்சம் 75 லட்சம் பேரு 65% ஆட்சிக்கு வரணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அததான் நம்ம பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாம் உங்களாதான் எதிர்கட்சி தலைவரா கூட வர முடியல, எம்எல்ஏவா கூட இருக்கக்கூடாதுன்னு அடிச்சு துரத்தி இருக்காங்களே. வாக்கு எந்திரம் ரசிகர்கள் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து ஆளுங்கட்சியும் தண்டித்து இருக்கிறார்கள், எதிர்கட்சியும் தண்டித்து இருக்கிறார்கள். இது மாதிரி எந்த மாநிலத்துல நடந்ததே இல்ல. எதிர்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு அந்த பதவியை தக்க வைக்க முடியல. அங்கதான் சார் இந்த கேள்வி நீங்க சொல்றீங்க. ஆளுங்கட்சியும் மக்கள் ஆளுங்கட்சியும் தோற்கடிச்சிருக்காங்க, எதிர்கட்சியும் தோற்கடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ன சொல்லுதோ ஆட்சிக்கு வரப்ப அதையதான் இவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒண்ணும் மாற்றம் இல்லைங்கிறாங்க. 40% இங்க இருக்கு. இந்த கதையெல்லாம் வேணாம். இவர் சொல்ற கேள்வியை கேட்கல. விரும்பி இருக்கிறார்கள். 2 திராவிட கட்சிகளுக்கும் விடை கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்காம 65% உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க பேசிட்டே இருங்க. இல்ல அத சொல்றது உங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தவர் தான் சொல்றாரு. இத திமுகல இருந்து பேசல, மற்ற கட்சியில இருந்து பேசல, இதுக்கு ஆதரவு கொடுத்த கட்சி தான் சொல்றது. ஆதரவு கட்சி கொடுத்த தலைவர் தான் சொல்றாரு. அதே போல ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுத்துக்குமே வாக்களிக்காத மாநிலங்களும் உண்டு. ஏற்கனவே சொல்ற வரலாறு தவறு. இது கடந்த காலங்கள்ல கருணாநிதி தேர்தலுக்கு பின்னால இப்படிதான் போடுவாரு. இத்தனை சதவீதம் பேர் நமக்கு ஆதரவு. ஒரு ஓட்டுல ஜெயிச்சும் ஒரு எம்எல்ஏ அதிகமா இருந்தா கூட அவன் தாங்க ஆட்சி. ஆமா சார், அதுதான் சார் ஜனநாயகம். அதுலலாம் எந்த மாற்று கருத்து இல்ல சார். நீங்க இல்ல நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல கூடாதுன்னு நீங்க தெளிவா இருக்கீங்க. நான் கேட்ட கேள்வி அது இல்ல, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல கூடாதுன்னு தெளிவா இருக்கீங்க. அடுத்த சுற்றுலயாவது இந்த கருத்தை சொல்றது யாரு அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த ஒரு தலைவர். அதுவும் ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் 10 மணிக்கு சொல்லுவாரு, 11 மணிக்கு சொல்லுவாரு, 12 மணிக்கு சொல்லுவாரு, 4 மணிக்கு சொல்லி 4:30 சொன்ன அந்த தலைவர் தான் இப்ப சொல்றாரு. அது நேத்து சொன்னாலும் அந்த கருத்தை கவனத்தில் கொள்ள வேண்டியதா இருக்கு. சொன்னாரு இல்ல அந்த தலைவர் இன்னொன்னையும் சொன்னாரு. அதை நீங்க சேர்த்து சொல்லணும். ஆதரவு தான் கொடுக்கிறோம், ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்கிறோம். சரி, எங்கள் கூட்டணி திமுகவோடு தொடரும். சரி, ஆமா, கொள்கை கூட்டணி தொடரும். இங்க ஆட்சிக்கு ஆதரவு சொன்னாங்க. அதை வந்து அவர் மட்டும் சொல்லல, ஐயுஎம் சொல்லிருக்காங்க, 2 கம்யூனிஸ்ட் சொல்லிருக்காங்க. சுஷில் ராஜ்குமார் குறிக்கிறார் சார். அவர் கருத்தை கேட்டு உங்கள்கிட்ட வர விஜய் வந்து மைனாரிட்டி அரசு, அவ்வளவுதான். தலைவர்களை சந்தித்துட்டு வர முதலமைச்சர் இன்னும் அதிமுகவுடைய தலைவர்களை இதுவரைக்கும் சந்திக்கல. நாளைக்கு சந்திக்கிறாரான்னு தெரியல. அங்கே சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்கேருந்து சிலர் இப்போ 30 பேர் ஒரு அணியாக இருக்கிறாங்க, 17 பேர் ஒரு அணியாக இருக்கிறாங்க. 2 தரப்பாக போய் சபாநாயகர்கிட்ட தலைவர் யார் அப்படின்லாம் கடிதத்தை கொடுத்துருக்கிற ஒரு சூழலில் அதிமுகவிலேருந்து ஒரு அணி, பெரு அணி தாவேக்காவே ஆதரிக்க போகுது, இந்த ஆட்சியை ஆதரிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த சிரமமும் இல்லாத ஒரு மலர் பாதையை நோக்கி இந்த அரசு போயிட்டு இருக்கு. அதனால தான் இங்கேருந்து எந்த விமர்சனமும் வரலன்னு ஒரு பார்வை இருக்கு சார். அப்படியா? விஜய் எந்த அளவுக்கு கொள்கை கோட்பாட்டுல உறுதியா இருக்கிறாருன்னா, அவர் ஆரம்பத்திலேயே அதிமுக கிட்ட ஆதரவு கேட்டிருக்கலாம். போஸ்ட் போல் அலையன்ஸ், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா என்டிஏ கூட்டணியில அதிமுக இருப்பதின் காரணமாகத்தான் 2 பேர் இருக்கிற சிறிய சிறிய கட்சிகள் ஆதரவுக்காக காத்திருந்தார். இன்னைக்கு எடப்பாடி இன்னைக்கும் பெருவாரி எம்எல்ஏக்கள் சொல்றதை கேட்டா பிரச்சனை இல்லைங்க. எடப்பாடி அதை கேட்காம தாவேக்கா மக்கள் தீர்ப்பை மதிச்சு ஆதரிப்போம் சொன்ன பெருவாரியான எம்எல்ஏக்கள் அதை கேட்காம ஜென்ம பகையான தீய சக்தியான திமுகவோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க
அவர் வந்து பாஜக முன்முயற்சியில பண்ணார அத அந்த அதிமுக தோழர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் ஒத்துக்குவாங்களா? எடப்பாடியால் தாங்க இப்ப அதிமுக இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. அவருடைய பதவி ஆசை, பதவி வெறி, திமுகவுடன் சேர்ந்தாவது ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாரு. மக்கள் தீர்ப்பை மதிக்காம அப்புறம் அவரை எப்படிங்க ஒத்துக்குவாங்க அதிமுகல? நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு 30 பேர் இல்ல 32 பேரு 2/3 வர தயாரா இருக்காங்க. ஆனா விஜய் நீங்க ரிசைன் பண்ணுங்க, ரிசைன் பண்ணிட்டு விசில் சின்னத்துல நின்னு வாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் உடனே வாங்க வாங்கன்னு சொல்லி இழுத்து கட்டிக்கிட்டு ஆட்சியை அப்படி ஜாலியா கொண்டு போலாம்னு நினைக்கல. அவருக்கு இன்னைக்கும் அவர் வந்து நீங்க பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அதனால இப்ப அவங்களுக்கு முன்னால இருக்கிற ஆப்ஷன் அவங்க அதாவது அதிமுக எம்ஜிஆர் திமுக ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு தனி கட்சி என்டிஏல இருந்து நாங்க வந்துட்டோம்னா கூட்டணி கட்சியா சேர்த்துக்கலாம். ஆனா தாவேகாவில் இணைவது என்பது அவர்கள் பதவிகளை ராஜினாமா பண்ணாம அனுமதிக்க மாட்டாரு. இதுதான் அங்க இருக்கிற சிக்கல். இப்படிப்பட்ட சிக்கல் அங்க இருக்கும்போது இவர் போய் பார்த்தாருன்னு வச்சீங்களேன், அது ஏதோ ஒரு குரூப்புக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும்ல. அதனாலதான் அவாய்ட் பண்றாரு. அதாவது தனிப்பெரும்பான்மை இல்லாமல் இருப்பதால் நிச்சயமாக விஜய்க்கு வந்து மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன, சோதனைகள் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கிறேன். அது இல்ல. ஆனா அவருடைய டெம்பரமெண்ட், அவருடைய ஆட்டிடியூட் பாசிட்டிவா இருக்குது. ஒரு கருத்தொற்றுமை உருவாக்கி பகைவனையும் வந்து, அதாவது உதயநிதி சொன்னார் பாருங்க, நாங்க எதிர்கட்சியா இருப்போம் எதிரி கட்சியா இருக்க மாட்டோம். அது மாதிரி விமர்சனம் பண்றது வேற, அதே நேரத்தில் அவர்களுடைய அனுபவத்தை பயன்படுத்துவது, அவருடைய அந்த அரசியல் அறிவை பயன்படுத்துவது, அதெல்லாம் பண்ணி கண்டிப்பாக அவருடைய டெம்பரமெண்ட் ஆட்டிடியூடால இந்த ஆட்சியை எந்த சிரமம் இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்வார் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார்.